ஹாய் ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பா வீட்டு சைடு கோயில் கூட பார்க்க போகிறோம். ஸோ அப்பா அம்மா சைடு அப்பாவுக்கு இதுதான் முத்தாரம்மன். ஸோ இதுதான் எங்கள் கோயில். எங்கள் கோயில் வந்து ஆர்நேரில் இருக்குது. இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். பிகாஸ் எங்கள் அக்காலாம் கோயில் கொடைக்கு வந்திருந்தாங்க. அதனால எனக்கு ஸ்பெஷல். ஆனால் ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் ஸ்பெஷல் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ஸோ அக்கா பொண்ணுங்க எல்லோரும் விளாண்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே கிடந்தாங்க. கோயில் கூட நல்லா ஸ்மூத்தாக எப்பவும் போலயே இருந்துச்சு. எங்கள் ஊரில் வந்து நிறையா மஞ்சள் பானை வைப்பாங்க. 11 அப்படியே கவுண்டிங் வந்து நிறையவே இருக்கும். ஸோ கோயில் கூடலாம் ஓரளவு எப்பவும் போல் திருப்தியாகவே முடிஞ்சிச்சு. எங்கள் கோயில் கூட ஹைலைட்டே எங்கள் ஆச்சி தான். எப்போவும் எங்கள் ஆச்சியை கூப்பிட்ருவோம். பிகாஸ் எங்கள் ஆச்சி வந்து எங்கேனாலும் போக வந்து ஆசைப்படுவாங்க என்ன மாதிரி. அதுக்கப்புறம் சாமிலாம் அடித்து எல்லாருமே மஞ்சள் பானை, ஒரு சாமி ஒரு பானைக்குன்னு கிடையாது, எல்லாருமே நேர்த்திக்கடனுக்காகவே பானை வைப்பாங்க. அவ்வளோ பானையுமே அங்கே இருக்கிற சாமி எல்லா சாமியுமே மஞ்சள் குளிக்கும். அது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆனால் அந்த பூஜைகள் எல்லாமே முடிஞ்சிடும். மதியான கொடையில் தான் இதெல்லாம் நடக்கும். சாமி ஆடி முடித்ததுக்கப்புறம் மதியான கொடை எப்படியும் 12 மணி சொல்லுவாங்க. 2 மணியாவது ஆகிரும். 2 மணிக்கு தான் சாமி எல்லாம் ஆடி குறியெல்லாம் சொல்லும். நான் இந்த வாட்டி வந்து எதுவுமே அவ்வளோவா கேட்டுக்கல. பிகாஸ் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, ஓகே மெதுவாக கேட்கலாங்கிற ஒரு இதனால தான். அதுக்கப்புறம் அக்கா பொண்ணுங்கள்லாம் வந்தனால கொஞ்சம் ஹாப்பி, அப்படி கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. மதியானம் கோயில் கூட முடித்து வீட்டுக்கு போகும்போதே பூ வாங்கிட்டு போனோம். ஸோ நான் கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அக்கா மடமடன்னு கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாருமே பட்டாசு விட ரெடி ஆகிட்டாங்க. ஒரு காமனத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளேயே அங்கே இருக்கிற அவ்வளோ பூவுமே நானும் எங்கள் அக்காவும் கட்டிட்டோம். சொல்லப்போனால் எங்கள் அக்கா தான் கெட்டுனா. பட்டாசு வெடிக்கிறதுக்குலாம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பட்டாசு வருஷ கணக்கில் அங்கே கடந்துச்சு. ஒருவேளை ஒரு குட்டி பிள்ளைங்க இருந்தால் தான் அந்த வீடெல்லாம் கலக்கலன்னு இருக்கும் போல். ஒரு பட்டாசு மிச்சம் வைக்கல. எல்லா பட்டாசையும் அவங்க தாத்தா மாமா கூட சேர்ந்து எல்லோரும் நல்ல இது பண்ணி விளாண்டுக்கிட்டு ஜாலியாக, அதுவும் நைட்டு விடுவேன்னா கூட கேட்கல, மதியானமே பட்டாசு விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் கம்பி மத்தாப்பு தான். அதை போட்டு கலந்து நல்லா நீட்டான காலெலாம் செருப்பு போட்டு நீட்டாக ஜாலியாக எல்லா பேருமே நல்லா ஜாலியாக கொண்டாடினாளுங்க. பட்டாசுலாம் விட்டு முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெயின் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் செட் பண்ணி விளாண்டுட்டு கிடந்தாங்க. அதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சண்டே நைட்டே விளக்கு பூஜை வைப்பாங்க. அதுக்கு என்னால் கலந்துக்க முடியல. ஸோ அக்கா மட்டும் போயிருந்தாங்க. அப்புறம் நானும் என்னோடய பெஸ்ட்டியும் மெஹந்தி வச்சுருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து நைட்டு கொடைக்கு ரெடி ஆகிட்டோம். நைட்டு வந்து சாரீ கட்டுற ஐடியா இல்லாதனால எல்லாருமே சுடிதார் போட்டுவிட்டோம். அப்புறம் சுடிதார் போட்டு நானும் அக்கா எல்லாருமே சேர்ந்து இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் போய் செல்ஃபி எடுத்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாமி வரும்போது போனோம். அப்புறம் அந்த கும்மி பாட்டு, இது வரைக்கும் நான் வந்து எங்கள் ஊரில் ஒரு வாட்டி கூட முளைப்பாரி வச்சதில்லை. இது யாராவது சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியல. அவ்வளோ முளைப்பாரி அழகாக வளரும். ஆனால் நான் இது வரைக்கும் வச்சதே இல்லை. வான வெடிக்கலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எங்கள் ஊரில். அப்புறம் சாமி ஆடுறவங்களுக்கு துணைச்சி இவங்களையுமே கூப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சம்திங் அந்த நேம் எனக்கு தெரியல. அப்புறம் வந்து கேரளா கொட்டும் வச்சிருந்தாங்க. நல்லாயிருக்கும் சாமி கிட்ட பார்க்குறதுக்கு. நைட்டு அக்கா பொண்ணுங்க 2 பேரும் மாடியில் பரதநாட்டியம் ஆடுறேன்னு உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நமக்கு புதன்கிழமை விடிஞ்ச உடனே கறி தான். அம்மா வந்து காலையில் சிம்பிளாக ரசமும் சிக்கன் தொக்கு வித் ஒயிட் ரைஸ், அதுதான். மதியானம் வந்து கடையில் வாங்குறதா இருந்துச்சு, பிரியாணி இல்லைன்னா கீ ரைஸு. ஸோ கீ ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அப்புறம் பெரிய தம்பி போய் கீ ரைஸ் வாங்கிட்டு வந்தான். வந்தோடனே அதையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நிறையா தான் வாங்கியிருந்தான். பிகாஸ் பெரிய அக்கா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே முளைப்பாரி போட்டிருக்கோம் அவங்க கோயிலில் அப்படின்னு. ஸோ எங்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் ஆச்சிக்கும், அவ்வளோதான்.